தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்சின் மாசே நோயல் நிறைவு நாளில் மக்கள் அனைவரையும் வர்த்தக சங்கம் வரவேற்கிறது. பிரான்சில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. விவசாயிகளுக்கு 11 மில்லியன் யூரோ நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் விவசாயிகள் போராட்டங்களையோ வீதி மறியல்களையோ நடத்த வேண்டாம் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூக்கர்னு அவரது செலவு திட்டம் தொடர்பில் அரசியல் கட்சி தலைவர்களை திங்கட்கிழமை சந்திக்கவுள்ளார். பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூக்கர்னு 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்குமாறு ப்ரூனோ ருத்தையோ கேட்டுக்கொண்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு அடியாக கடைக்குள்ள கொண்டு போகிறது தானே யோசிக்கிறீர்கள். டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்சின் மாசே நோயல் நிறைவு நாளில் மக்கள் அனைவரையும் வர்த்தக சங்கம் வரவேற்கின்றது. ஏற்கனவே 4 நாட்கள் நிகழ்ச்சிகளையும் வர்த்தக மையத்தில் பொருட்களின் சிறப்பு விற்பனையையும் சுவைமிகு உணவு வகைகளுடன் உணவு சேவை என்பனவும் வழங்கப்பட்டன. குழந்தைகளை குதூகலத்தில் ஆழ்த்தும் விளையாட்டுகள், வர்ண அலங்கார விளக்குகள், தினமும் இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நிறைவு நாள். காலையில் இருந்தே நிகழ்ச்சிகள் களை கட்டுகின்றன. குழந்தைகளுடன் வந்து குதூகலித்து செல்லுமாறு பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் அன்புடன் அழைக்கின்றது. பிரான்சில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் 59 இடங்களில் விவசாயிகள் வீதிகளை முடக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1675 விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். உழவு இயந்திரங்களை வீதிகளில் நிறுத்தி போக்குவரத்தை முடக்கினர். விவசாயிகளின் வருவாய் குறைவாக இருப்பது, அரசின் கொள்கைகள் மற்றும் நிதி உதவிகள் போதுமானதாக இல்லாமை, விலை உயர்வு மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்தல் என்பவை காரணமாகவே விவசாயிகள் போராட்டத்தை நடத்துகின்றனர். விவசாயிகளின் இந்த ஆர்ப்பாட்டம் பிரான்சின் பல பகுதிகளில் போக்குவரத்து சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கின்றது.
நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன், வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுவேன். உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம் செய்தீங்க, ஆமாம். என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம். நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே, 24 மாதம் சர்வீஸ் தான். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் அரசாங்கத்திற்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் இடையேயும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. பிரதமர் செபஸ்டியன் லூகர்னு கால்நடைகளின் தோல் குமிழ் நோய் தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளித்துள்ளார். பிரான்ஸ் பிரதமர் விவசாயிகள் சங்கங்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதன் பொழுது விவசாயிகளுக்கு 11 மில்லியன் யூரோ நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 8ஆம் தேதி அடுத்த கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பிரான்சில் பாதை மறியல்கள் தொடர்கின்றன. பாடசாலை விடுமுறையின் முதல் நாளான டிசம்பர் 20 சனிக்கிழமை வீதி மறியல்கள் நடைபெற்றுள்ளன. விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக தோல் குமிழ் நோய் தடுப்பூசிகள் மற்றும் ஏனைய விவசாய துறையுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் குறித்து கவலை தெரிவித்து வருகின்றார்கள். பிரான்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் விவசாயிகள் போராட்டங்களையோ வீதி மறியல்களையோ நடத்தக்கூடாது என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது. பசுக்களில் பரவியுள்ள தோல் குமிழ் நோய் தொற்று காரணமாக அரசாங்கம் உத்தரவிட்ட பசுக்கொலைக்கு எதிராக விவசாயிகளின் கோப போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தென்மேற்கு பிரான்சில் விவசாயிகள் ஒரு வாரத்துக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அரசாங்கம் உத்தரவிட்ட பசு கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே விவசாயிகளின் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதிகளை மறைத்தும் அரசு அலுவலகங்களின் முன் குப்பை கொட்டியும் எரு தெளித்தும் போராட்டம் நடத்தினர். மெர்கசூர் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் விவசாயிகளின் கோபத்தை அதிகரித்திருக்கிறது. டிசம்பர் 15 தென்மேற்கு பிரான்சில் ஆரம்பித்த விவசாயிகள் போராட்டம் இப்பொழுது வரை தொடர்கிறது. விவசாயிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் லோரோ நுனே கேட்டுக்கொண்டுள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் செபஸ்டியன் லூகர்னு
அரசாங்கத்திற்கு 2025 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறியதால் அரசு அவசர சட்ட மூலத்தின் உதவியுடன் 2025 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 7 செனட்டர்கள் 7 நாடாளுமன்ற பிரதிநிதிகள் கொண்ட கூட்டுக்குழு கூடியிருந்தது. இந்த குழு கருத்து வேறுபாடுகள் காரணமாக உரையாடலை தொடங்காமல் முடிவடைந்தது. கூட்டுக்குழுவின் மத்தியில் ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை என்று செனட் வரவு செலவு திட்ட அறிக்கையாளர் ஒப்புக்கொண்டுள்ளார். நாடாளுமன்றம் டிசம்பர் 31 தேதிக்குள் வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்க முடியாதது குறித்து பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு வருத்தம் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை முதல் அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்தித்து பிரெஞ்சு குடிமக்களை பாதுகாக்கும் வழிமுறைகளையும் தீர்வுக்கான நிலைமைகளையும் கண்டறிய போவதாக லூகோர்னு அறிவித்துள்ளார். பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்குமாறு ப்ரூனோ ருத்தையோ கேட்டுக்கொண்டுள்ளார். பிரான்சின் முன்னாள் பிரதமர் கபிரியல் அத்தால் தங்கள் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்தப் போவதில்லை என்று உறுதியளித்துள்ளார். டிசம்பர் 19 வியாழக்கிழமை கலப்பு ஆலோசனை குழு வரவு செலவு திட்டம் தொடர்பான இறுதி உரையாடலில் ஒருமித்த கருத்தை எட்ட தவறிவிட்டது. பிரான்சில் 49.3 என்பது அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் ஒரு சட்ட வரைவை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு சட்ட பிரிவு. இதன் மூலம் அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் வாக்களிப்பை தவிர்த்து சட்ட வரைவை நிறைவேற்றலாம். வரவு செலவு திட்டம் தொடர்பான முடிவுகள் பிரான்சின் பொருளாதார நிலைமை மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை பாதிக்கும். 49.3 பயன்படுத்துவது தொடர்பில் பொறுத்திருந்தே அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பது முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.